ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு முட்டை மிட்டாய் ரெசிபி தான் பிடிக்கும். ஸோ இப்போது முட்டை மிட்டாய் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்கான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா, நான் பால்கோவா ஃபஸ்ட்டு வீட்டில் ஹோம்மேடாக தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். 200 கிராம் பால்கோவாவுக்கு நீங்கள் பேக்கெட் பால், அதாவது ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 லிட்டர் அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக 200 கிராம் கோவா கிடைக்கும். நான் பசும்பால் யூஸ் பண்ணதுனால எனக்கு 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் கோவா கிடைக்கல. ஒரு 150 கிராம் தான் கிடச்சிது. அதனால் நீங்கள் ஒரு 1.25 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பசும்பால் உங்களுக்கு 200 கிராமுக்கு மேலேயே சூப்பரான கோவா கிடைக்கும். நம்ம கடையிலையும் வாங்கி யூஸ் பண்ணலாம். நமக்கு ரெடிமேடாக பால்கோவா ஸ்வீட் இல்லாத பால்கோவா கடையில் கிடைக்குது. அதுவுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஹோம்மேட் பால்கோவா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 30லேருந்து ஒரு 40 பாதாம் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா அது தோலெல்லாம் நல்லா லேசாகி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பாதாமில் இருக்க தோலை நீக்கிட்டு நம்ம பாதாமோட கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எனக்கு இப்போ 210 கிராமுக்கு மேலேயே கோவா கிடச்சிச்சு. நான் ஒரு 1.25 லிட்டர் பசும்பால் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த பாதாமோட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் பச்சை பால் தான் சேர்த்துக்கிறேன். பசும்பால் தான் இதுவுமே. நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தால் சேர்த்துக்கலாம். பால் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு பாதாம் கூட முந்திரி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் இந்த பாதாம் முந்திரி எதுவுமே இல்லாமல் முட்டை மிட்டாய் செய்கிறாங்க. ஆனால் இந்த பாதாம் சேர்த்தா தான் இந்த முட்டை மிட்டாயோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு நான் இந்த பால்கோவா ரெடி பண்ணியிருந்தேன்னா அதே பேனில் கோவா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இதோட வேலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான். நமக்கு இந்த பால்கோவா செய்கிறது மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி ப்ராசஸ் ரொம்ப கம்மி தான். இதுக்காக தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கோவா ரெடிமேடாக கடையில் வாங்கிக்கிறாங்க. இப்போது கடையில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 200 கிராமே கோவா 100 ரூபாய்க்கு மேலேயே சேல் பண்ணுறாங்க. நம்ம 1 லிட்டர் பால் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு 60 ரூபாயோடு நமக்கு முடிஞ்சிடும். 50 ரூபா 60 ரூபாயோடு முடிஞ்சிடும். ஸோ அதனால் ஹோம்மேடாக ரெடி பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். பட் அதுதான் நமக்கு சேல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ கீ இது கூட சேர்த்துக்கிறேன். நான் 50 ml அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அந்த 50 mlல பாதிக்கு மேலே சேர்த்துட்டேன். மீதி நம்ம கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா பால்கோவா, அது கூட பாதாம் பேஸ்ட்டு, அப்புறம் நெய், இது 3யுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கப்புறம் தான் முட்டை சேர்க்க போகிறேன். இப்போ ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு 6 முட்டை வேணும். இதோட வெயிட்டெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். உங்களுக்கு கம்மியான அளவுகளில் நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பாதி அப்படியே எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கம்மியாக செஞ்சு பார்க்குறேன் வீட்டில் அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இந்த முட்டை மிட்டாய் நான் ஒரு ஆர்டருக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஆர்டர் எங்கே இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மீஷோவிலிருந்து வந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் முட்டை மிட்டாய். என்னடா மீஷோவில் இருந்து ஆர்டர் எப்படி வரும் அப்படின்னு கண்டிப்பாக பலர் கேட்கலாம். நம்ம மீஷோவில் நிறைய பேர் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அது போல் பார்த்திங்கன்னா நம்மளும் நம்ம ப்ராடக்ட் மீஷோவில் சேல் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் அதோட டீட்டெயில் எல்லாம் நான் வரக்கூடிய வீடியோக்குள்ளே கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரெசிபியை பார்க்கலாம். இப்போ முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 4-5 ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஸோ முட்டை மிட்டாய்க்கு இந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேனில் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சமாக கெட்டி பதம் வரும். ஒரு கேக் பேட்டர் அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரும். ஸோ அப்போ நம்ம அந்த பேனில் மாற்றிக்கலாம்.
நான் வந்து இந்த மாதிரி ஒரு 11 to 9 இன்ச் அளவுக்கு ஒரு பெரிய பேன் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் 1 கிலோவுக்கு மேலே வந்து கேக் பேக் பண்ணி எடுக்கலாம். ப்ரௌனீஸ், டீ கேக் எல்லாமே இதில் பேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா பெரிய சைஸாகவே கிடைக்கும். நான் அதில் தான் இன்றைக்கி வந்து முட்டை மிட்டாய் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து சின்ன சைஸ் டின்னாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம பெரிய சைஸ் டின்னில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பீஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ரொம்ப வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் கரெக்டாக மீடியமாக இருக்கும். அதுபோல் வந்து நமக்கு பீஸுமே அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சின்ன சைஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பீஸ் வந்து ரொம்ப பெருசாக, அதாவது ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கோ அது சேல்ஸுக்கெல்லாம் வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால் நீங்கள் வந்து 1 கிலோ இல்லை 3/4 கிலோ அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு பெரிய டின்னில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இதோட பேட்டரே வந்து நமக்கு 800 கிராமுக்கு மேலே இருந்துச்சு. நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து வெயிட் கொஞ்சம் குறையும். எனக்கு வந்து ஒரு 700 கிராம் 750 கிராமுக்கு பக்கமாகவே வந்து முட்டை மிட்டாய் வந்து கிடச்சிச்சு. இப்போ நல்லா வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டை மிட்டாய் பேட்டரை வந்து அதில் டின்னில் வந்து மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக கீ வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எதுக்கு அப்படின்னா அப்போ தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் மேலே கொஞ்சமாக வந்து அது மாதிரி நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் வந்து அது கூட வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 40 நிமிஷம் வந்து வச்சுருந்தேன் OTGயில். அதுக்கப்புறம் எனக்கு வந்து மேலே கொஞ்சம் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மேலே வந்து திரும்ப வந்து பேக் பண்ணி எடுத்தேன். அதாவது மேல் ராட் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு டபுள் ராட் ஆன் பண்ணி நீங்கள் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 நிமிஷம் 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் டாப் ராட் மட்டும் ஆன் பண்ணி நீங்கள் விட்டிங்க அப்படின்னா மேலே வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுங்க. ஆற விடாமல் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உடஞ்சி வந்துடும். நல்லா வந்து வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீஸ் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராகவே வந்து உங்களுக்கு பீஸ் வந்து நல்லா உடையாமல் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த முட்டை மிட்டாய் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து நான் எப்படி வந்து பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ பாருங்கள், கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சூப்பராகவே வந்துருந்துச்சு. நான் வந்து இந்த ஆர்டருக்காக ஒரு 1/2 kg அளவுக்கு முட்டை மிட்டாய் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். பீஸ் வந்து நமக்கு எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நல்ல ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. முட்டை மிட்டாய் அப்படின்னாலே முட்டையோட ஸ்மெல் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து முட்டையோட வாசம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. நமக்கு வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பால்கோவா, அது கூட ஒரு கேக்கு, நம்ம இந்த சீம்பால்லாம் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குமோ ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து பால்கோவா வந்து சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் லவர்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த முட்டை மிட்டாய். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க முடியாது, ஆனால் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஹோம்மேடாக வந்து முட்டை மிட்டாய் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தஞ்சாவூருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா 1 or 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஹோம் டெலிவரி வந்து கொடுத்துருவோம். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மைதாவோ எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. முழுக்க ஹோம்மேட் பால்கோவா ரெடி பண்ணி நம்ம வந்து ரொம்பவே சுத்தமாக ரொம்பவே ஆரோக்கியமாக தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த முட்டை மிட்டாய் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நம்ம சேனலில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.